9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸுக்கான ஹாஃபலி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்சது. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் நாளை நடக்க போகிற சோசியல் எக்ஸாம் கடைசி எக்ஸாம் ஹாஃபலி எக்ஸாமுக்கு உங்களுக்கு சோசியல். இந்த சோசியல் எக்ஸாமில் உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசு அப்படின்னம்னா சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு பிளாக் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொன்று, சப்ஸ்கிரைப் அதிகமாக ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 9th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு நாளைக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாமுக்கு முன்னால் 3 கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுவேன். அந்த 3 மட்டுமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே அந்த 3 மட்டுமே படித்தா போதும். எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 10 2 மார்க்குமே உங்களால் கான்ஃபிடென்ட்டாக 100% அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 16 இருக்கக்கூடிய ஹூனயானம் மற்றும் மகாயானம் பற்றி குறிப்பு வரைக. அடுத்து ரோமானிய அடிமை முறை பற்றி கூறுக. மாலிக் கபூரின் இராணுவ படையெடுப்பு பற்றி எழுதுக. அதுமாதிரி உங்களுக்கு ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் உயிர்கோளம் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுமாதிரி இருகட்சி ஆட்சி முறை மற்றும் பலகட்சி ஆட்சி முறையினை வேறுபடுத்துக. அடிப்படை உரிமைகள். சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிராம ஊராட்சியின் முக்கிய பணிகள். என்என்பி பிசிஐ பின்வருவனற்றை விரிவாக்கம் செய்ய கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுமாதிரி 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பில்லிங் தி பிளாங்க் 1 வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணிடுங்க. ஏன்னா பொறுத்துக கோடிட்டடத்தை நிரப்புக ரெண்டுமே இதில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கோடிட்டடத்தை நிரப்புக எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்குறது 12 1 வேர்டு மட்டும் இல்லாமல் இந்த ஃபில் தி பிளாங்க்ஸும் உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமண புத்த சமய கொள்கைகளுக்கு இடையேயான ஒற்றுமை வேற்றுமை வேறுபடுத்துகிற கொஸ்டின் எத்தனை இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அதாவது ஹிஸ்ட்ரியில் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஜாகிரபியில் இருக்கக்கூடியது நமக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும். நிலக்காற்று, கடற்காற்று, வெப்பமண்டல தாவரம், பாலைவன தாவரம், காரணம் கூறுக, இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியில் வரலாறில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக கொஸ்டினில் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 10 பாடத்துலையும் ஒவ்வொரு வேறுபடுத்துக தான் இருக்குது. அந்த 10ஐயும் தரவு பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 மார்க், அது போக ஒரு 3 மார்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அது 2 மார்க் கொஸ்டினாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து லாஸ்ட்டாக நமக்கு 8 மார்க் கொஸ்டினில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட்ஸ் இருக்கும். 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 8 மார்க் கொஸ்டினில் இது மட்டும் படித்தா போதும்னு ஒரு 5 8 மார்க் கொஸ்டின் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் பேப்பர் படித்தா எக்ஸாமுக்கு 100 மார்க்குக்கு எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக 75 மார்க்குக்கு மேலே இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து நான் 3 கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மெட்டீரியல் இந்த ஆபலி எக்ஸாமில் மட்டும் இல்லை, பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே அதில் இருக்கக்கூடியதை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.